அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஜஹ்ரான் மம்தானி மீதான வெறுப்பை தாண்டி இன்றைய தினம் இஸ்ரேலுடைய குடியேற்ற அமைச்சர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஒரு பகிரங்க அறிவிப்பை விடுத்திருக்கிறாரு. ஜஹ்ரான் மம்தானி நியூயார்க்கினுடைய நகர மேயராக உருவாகி இருக்கிற காரணத்தினால, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால அங்கு இருக்கக்கூடிய யூதர்கள் அத்தனை பேரும் நியூயார்க்கை விட்டும் வெளியேறுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். சர்வதேச படை வந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்போட சண்டை போட்டு அவங்களோட ஆயுதத்தை இல்லாமலாக்கணும், நிராயுதபாணியாக்கணும், இல்லைன்னா நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு திரும்ப திரும்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நாங்க சர்வதேச பட உள்ள வரலன்னா நாங்க மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிப்போம் என்பதை அவர் சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அதே நேரத்தில் அமெரிக்கா கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டத்தில் அவங்க என்ன பண்றாங்கன்னா மூன்றாம் தரப்பு ஒரு நாட்டிடத்தில் அவர்கள் சரணடையலாம் என்கிற விதமாக சொல்லியிருக்கிறார். ஆனால் மூன்றாம் தரப்பு நாட்டிடத்தில் சரணடைந்தாலும் அவர்கள் மீண்டும் இஸ்ரேலிடத்தில் ஒப்படைக்கப்படுவார்கள் என்கிற கருத்துக்களும் அதில் சொல்லப்படுகிற காரணத்தினால அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தில் நடைபெற்று வந்த 2 ஆண்டுகளுக்கு மேலான யுத்தம் முடிவுக்கு வந்து சமாதான நிலை தோற்றம் பெற்று இன்றோடு 27வது நாளாக இருக்கக்கூடிய நிலையில் பாலஸ்தீனத்திலும் பாலஸ்தீனத்தை ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். 2 ஆண்டு காலமாக ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்று வந்தது. உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் என்றால் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்று கற்பனையாக முத்திரை குத்தப்பட்டு வந்த நிலையில் பாலஸ்தீனத்தில் நடைபெற்ற யுத்தம் என்பது உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் ஒரு செய்தியை மிக தெளிவாக கொண்டு போய் சேர்த்து விட்டது. பாலஸ்தீன மக்கள் அப்பாவிகள், அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, அவர்கள் பின்பற்றுகிற வழிகாட்டி மார்க்கம் என்பது தீவிரவாதத்தை தூண்டுகிற மார்க்கமும் அல்ல, தீவிரவாதமான ஒரு மார்க்கமும் அல்ல, பயங்கரவாதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கொள்கையும் அல்ல என்பதை திட்டவட்டமாக சர்வதேச மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. அதனுடைய ஒரு உச்சகட்டமான விளைவாகத்தான் அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகர மேயருக்கான தேர்தலில் ஜஹ்ரான் மம்தானியினுடைய வெற்றியை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 60% அதிகமானவர்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் அமெரிக்கா என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். அமெரிக்கா முழுவதுமே பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாடுகள் வேகமாக பரவிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் கூகுளுக்கு பல மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவழித்து பாலஸ்தீனம் தொடர்பாகவும், இஸ்லாமியர்கள் தொடர்பாகவும், முஸ்லீம்கள் தொடர்பாகவும் மீண்டும் தவறான எண்ணங்களை யூடியூப் வழியாக, கூகுளுடைய தளங்கள் வழியாக பரப்புவதற்கு இஸ்ரேல் திட்டமிடுகிறது. அதற்குரிய செலவினங்களையும் அபிஷியலாகவே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பல முக்கியமான யூடியூப் சேனல்களையே அவங்க ரிமூவ் பண்ணி இருக்கிறாங்க என்கிற செய்திகள் எல்லாம் கடந்த நாட்களில் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஜஹ்ரான் மம்தானியினுடைய வெற்றி என்பது யாரும் எதிர்பார்க்காதது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடைசி நிமிடம் வரைக்கும் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அதனால தான் ஜஹ்ரான் மம்தானியினுடைய வெற்றியை பற்றி பேசும்போது இந்த வெற்றி என்பது அமெரிக்காவினுடைய இறையாண்மையையே இல்லாமலாக்கி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் உச்சகட்ட ஜெலஸில் பேசக்கூடிய பேச்சுங்கிறது அத்தனை பேருக்குமே தெரியும். அமெரிக்காவில் வெளிப்படையாகவே பாலஸ்தீனத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்தவர் ஜஹ்ரான் மம்தானி. தான் கல்வி கற்கிற காலத்தில் இருந்து கல்லூரி வாழ்க்கையிலேயே அவர் தொடர்ந்தும் பாலஸ்தீனத்திற்காக பல இயக்கங்களை உருவாக்கி போராடியவர். நம்ம பேசி வந்த ஜஹ்ரான் மம்தானியுடைய வெற்றி தொடர்பான வீடியோவில் அவர் அமெரிக்காவில் பிறந்த பிள்ளை என்று சொல்லியிருந்தோம். அது தவறான ஒரு மேற்கோள். உண்மையில் அவர் அமெரிக்காவில் பிறந்த குழந்தை அல்ல. ஆனால் 7 வயசுல தான் அமெரிக்காவுக்கு குடிபெயர்கிறார் என்கிற செய்திகளை மேலதிகமாக நம்ம சேர்த்துக் கொள்கிற அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஜஹ்ரான் மம்தானி மீதான வெறுப்பை தாண்டி இன்றைய தினம் இஸ்ரேலுடைய குடியேற்ற அமைச்சர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஒரு பகிரங்க அறிவிப்பை விடுத்திருக்கிறாரு. ஜஹ்ரான் மம்தானி நியூயார்க்கினுடைய நகர மேயராக உருவாகி இருக்கிற காரணத்தினால, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால அங்கு இருக்கக்கூடிய யூதர்கள் அத்தனை பேரும் நியூயார்க்கை விட்டும் வெளியேறுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த கருத்தை கேட்கிற பெரும்பாலான யூத மக்களை என்ன நினைப்பாங்கன்னா, நீ சொல்லுவடா நாங்களடா வாழணும் அப்படிம்பாங்க. ஏன்னா வெளியேறுங்கன்னா இருக்கிற இடத்த விட்டு அப்படி சாதாரணமாக போயிட முடியுமா? அது சாதாரண விஷயமாங்கிறத திங்க் பண்ணல. எதுக்கு அதை சொல்கிறாருன்னு கேட்டால், ஜஹ்ரான் மம்தானி ஒரு முஸ்லீம், அவர் வந்ததை நம்ம ஏற்றுக்கிற கூடாது, நீங்கள் எல்லாரும் வெளியே போங்க அப்படிங்கிறாரு. ஆனால் இதற்கு நேர்மாற்றமாக அங்கே இருக்கக்கூடிய யூத அறிஞர்கள் விடக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது. ஒரு யூத அறிஞருடைய ஸ்டேட்மெண்ட்டை பல சர்வதேச ஊடகங்களும் போட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அது அவர் பேசும்போதே என்ன சொல்கிறார், ஜஹ்ரான் மம்தானி அமெரிக்காவினுடைய நியூயார்க்கினுடைய மேயராக வந்ததை அத்தனை பேருமாக இணைந்து நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இஸ்லாம்
இஸ்லாமிய போதனைகளை ஏற்றுக்கொண்ட ஒருவருடைய தலைமையில் அவர் மேயராக நின்று எங்களுடைய நகரத்தை ஆட்சி செய்கிற நிலையில் அவருக்கு கீழாக யூதர்கள் நிம்மதியாக வாழுவார்கள், வாழ முடியும் என்பதை இந்த உலகத்திற்கு நாங்கள் சொல்ல விளைகிறோம். உலகம் முழுவதும், ஏன் பாலஸ்தீனத்திலும் இது போன்ற மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், இது போன்ற நிம்மதியான சூழல்கள் ஏற்பட வேண்டும் என்று யூதர்களாகிய நாங்கள் இதனை கொண்டாடுகிறோம், உலகிற்கு எடுத்து சொல்லுகிறோம் என்று சொல்லி வெளிப்படையாகவே பாராட்டி பேசியிருக்கிறார். இதெல்லாம் சர்வதேச மட்டத்தில் பாலஸ்தீனம் தொடர்பாக யூத மக்களுக்கு மத்தியிலேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாரிய மாற்றமாக நம்ம பார்க்க முடிகிறது. எனவே ஜஹ்ரான் மம்தானியினுடைய வெற்றி என்பது சாதாரணமாக கிடைத்த ஒன்று அல்ல. அது அவருக்கான வெற்றியாக பார்க்க முடியாது, பாலஸ்தீன அப்பாவிகளுக்கான வெற்றியாகத்தான் நம்ம பார்க்க முடியும். அவர்களுடைய அந்த செய்திகள் வெகுஜன மக்கள் மத்தியில் அழகாக போய் சேர்ந்திருக்கிறது என்பதை நம்ம உணர முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீனம் தொடர்பான பல செய்திகள் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக சர்வதேச நாடுகளுடைய படைகளை காசாவுக்குள் கொண்டு வந்து நிறுவுவது, அதோடு பாலஸ்தீன விடுதலை அமைப்பை ஆயுத குறைப்பு, நிராயுதபாணி ஆக்குவது இராணுவத்தின் ஊடாகவே என்கிற அந்த நிலைப்பாட்டை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இன்றைக்கு எகிப்து வெளிப்படையாகவே எச்சரித்திருக்கிறது. எகிப்தினுடைய அரச தகவல் சேவை தலைவராக செயல்படக்கூடிய தயா ரஷ்வான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தான் இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். காசாவினுடைய பகுதிகளில் திட்டமிடப்பட்ட சர்வதேச படையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுத குறைப்புக்கு பணியமர்த்துவதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். இது உள்நாட்டு மோதல் ஒன்றை உண்டாக்கிவிடும். பாலஸ்தீன ராணுவ பிரிவோடு இஸ்ரேல் சண்டையிட்டதை தாண்டி ஈஜிப்டுடைய போர்சஸ் அங்கே போனாங்கன்னா, யுஏஇயுடைய போர்சஸ் அங்கே போனாங்கன்னா, இந்தோனேஷியாவினுடைய போர்சஸ் அங்கே போனாங்கன்னா, இஸ்லாமிய அரபு நாடுகளுடைய படைகள் பாலஸ்தீன ராணுவத்தோடு சண்டையிடுகிற ஒரு நிலையைத்தான் அமெரிக்கா தோற்றுவிக்க பார்க்கிறது என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறார். இதைத்தான் நம்ம ஆரம்பத்தில் நம்ம வீடியோக்களே சொல்லி வருவோம். அமெரிக்காவுக்கு தேவை என்னன்னா, இனிமே பலஸ்டைன் போர்சஸ் இஸ்ரேலோட சண்டை பிடிக்காம இந்த அரபு நாட்டுக்காரங்களோட சண்டை பிடிக்கணும், யுஏஇ போர்சஸ் அங்கே போனாங்கன்னா அவங்களோட சண்டை பிடிக்கணும், உள்ளுக்குள்ள அரபு நாட்டுக்காரங்களே அடிச்சுக்கிறணும் என்கிற ஒரு நிலையை உண்டாக்குவதற்காக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இதை தெளிவாக உணர்ந்திருக்கிறது ஈஜிப்ட். எனவே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதே நேரம் இஸ்ரேலி ஹயோம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையிலான எல்லை பகுதியை மூடிய இராணுவ மண்டலமாக மாற்றுமாறு பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி கேட்ஸ் இன்றைக்கு இராணுவத்திற்கு அறிவித்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எகிப்துக்கும் காசாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதி தான் ரஃபா பார்டர், ரஃபா பகுதி. இதை இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையிலான பார்டராக இப்ப சித்தரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காசா பார்டர் என்று சொல்லாம இஸ்ரேலி பார்டர் என்று சொல்லி சொல்றாங்க. அந்த பகுதியில் மூடிய ராணுவ மண்டலமாக நம்ம அறிவிக்கிறோம் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, ட்ரோன் கண்காணிப்பு எனி டைம் அந்த இடத்துல இருக்கும். எதற்காக சொன்னா, ஆயுதங்கள் அந்த வழியாக கடத்தப்படுகிறது. எனவே அதை தடுப்பதற்காக மூடிய ராணுவ மண்டலமாக நாங்கள் அறிவிக்கிறோம் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இதை தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அவர்கள் வெளிப்படையாக தரை வழியாக ஆயுதங்களை எந்த இடத்திலும் கொண்டு வந்ததாக எந்த தரவுகளையும் நம்ம பார்க்க முடியாது. உண்மையிலே பங்கர் வழியாகத்தான் எங்கிருந்தோ அவர்கள் ஆயுதங்களை கொண்டு வருகிறார்கள். அது எகிப்தாக இருக்கலாம், வேறு நாடுகளாக இருக்கலாம், எப்படியோ ஆயுதங்களை கொண்டு வருகிறார்கள். இப்பொழுதெல்லாம் ஆயுதங்களை தயாரிக்கிறார்கள் என்கிற செய்திகளை பரவலாக பார்க்க முடிகிற நேரத்தில் தான் மூடிய ராணுவ மண்டலமாக ரஃபா பார்டரை அறிவித்திருக்கிறது இஸ்ரேல் என்கிற ஒரு செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இந்த மூடிய ராணுவ மண்டலம் என்கிற அறிவிப்பினூடாக ஆயுதம் வர்றதை தடுக்கிறது அவங்க நோக்கம் கிடையாது. காசாவுக்குள்ள உணவுகள் செல்வதை தடுப்பதற்கான திட்டமிட்ட செயல்பாடு தான் இது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி இன்றைக்கு பாலஸ்தீனம் தொடர்பாக காசாவில் காணாமலாக்கப்பட்டிருக்கக்கூடிய தியாகிகள் தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த யுத்தத்தில் இடிபாடுகளுக்குள்ளாக கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட அப்பாவிகள் சிக்கி இறந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அந்த சகோதரர்களுடைய உடல்களை மீட்க வேண்டும். மீட்பதாக இருந்தால் கனரக இயந்திரங்கள் தேவைப்படுகிறது. புல்டோசர் மாதிரி நிறைய வாகனங்கள் அங்கே தேவைப்படுறதுனால இது ஒன்றுமே எங்களுக்கு கிடையாது. தேசிய மீட்பு குழு இன்றைக்கு எங்களுக்கு அதையெல்லாம் தாங்க, எங்களுடைய உறவுகள் கட்டிடங்களுக்குள்ள சிக்கி இருக்கிறாங்க, அவர்களுடைய ஜனாசாக்கள் இருக்குது, அதை மீட்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். 2 ஆண்டுகளாக ஜனாசாக்கள் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கிற நிலையிலே அதை மீட்பதற்கு இந்த உதவிகள் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் என்கிற நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இன்றைக்கு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அதில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய நிபந்தனைகள் மட்டும்தான் நாங்கள் பணைய கைதிகளை மீட்டுக்கிட்டு வருவோம் என்று எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் நாங்கள் அதை தாண்டி மீட்டுக்கிட்டு வந்திருக்கிறோம்னாரு. ஒன்றுமே கிளிக்கல் என்று எல்லாருக்குமே தெரியும். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய நிபந்தனை பிரகாரம் தான் கடைசியில் சமாதானத்தினூடாகத்தான் அவர்கள் பணைய கைதிகளை மீட்க முடிந்ததை தவிர சண்டையினூடாக மீட்க முடியவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தோற்று போனது மாத்திரம்தான் மீதியாகி இருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன மாதிரி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுத குறைப்பு
அதே போன்று சர்வதேச படை மூலமாகவோ அல்லது எங்கள் மூலமாகவோ எளிதாக அடையப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஒன்றும் சர்வதேச படை வந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்போட சண்டை போட்டு அவங்களோட ஆயுதத்தை இல்லாமல் ஆக்கணும், நிராயுத பாணி ஆக்கணும், இல்லைன்னா அதை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு திரும்ப திரும்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நாங்கள் சர்வதேச படை உள்ள வரலன்னா நாங்கள் மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிப்போம் என்பதை அவர் சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் காசாவில் இருக்கக்கூடிய இராணுவ மண்டலமாக எல்லோ பார்டர் இருக்குதா இல்லையா, அந்த பகுதிகளில் நாங்கள் இப்போ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்கிறார். நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோங்கிறத பகிரங்கமாக ஒப்புக்கொள்கிறாரு. அதே மாதிரி லெபனானுடைய பகுதிகளிலையும் நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோங்கிறாரு. இன்றைக்கும் லெபனானுடைய தாக்கா பகுதிகளில் எல்லாம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற செய்திகளோடு நாங்கள் வந்து அமெரிக்காவோடு ஒரு கூட்டாண்மை கொண்ட இரண்டு சுதந்திர நாடுகளாக இருக்கிறோம். அமெரிக்கா ஒரு சுதந்திர நாடு, நாங்கள் ஒரு சுதந்திர நாடாகத்தான் இருக்கிறோமே தவிர நாங்கள் யாருடைய பிரதிநிதியாகவோ அல்லது ஒரு துணை படம் மாதிரி நாங்கள் இல்லை. அமெரிக்கா சொன்னால் போய் அடிக்கணும், அமெரிக்கா சொன்னால் அமைதியாக இருக்கணுங்கிற நிலையில் நாங்கள் இல்லை. நாங்களாம் தனியாக தான் முடிவெடுப்போங்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா சொல்ல போய் தான் இப்போ அமைதியாக இருக்காங்கிறது உலகத்துக்கே தெரியும். அமெரிக்காவினுடைய ரவுடி கூட்டம் தான் இஸ்ரேல் என்பது உலகத்துக்கே தெரிந்த நிலையில் தான் இப்படியான பேச்சுக்களை எல்லாம் அவர் பேசியிருக்கிறார். இதெல்லாம் தோற்றுப்போன ஒருவன் பேசக்கூடிய இருமாப்பு பேச்சுக்கள் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் புரியும் என்பது சாதாரணமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கக்கூடிய சூழல்ல காசா குறித்த வரைவு தீர்மானம் தொடர்பாக விவாதிப்பதற்கு பாதுகாப்பு கவுன்சிலுடைய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்காவினுடைய பணிக்குழு இன்றைக்கு சில அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய வெளிவிவகார அமைச்சர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது. ஈஜிப்ட், கத்தர், சவுதி அரேபியா, துருக்கி, UAE ஆகிய நாடுகள் வந்து இதில் இடம்பெற்றிருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேருமே காசா தொடர்பாக செக்யூரிட்டி கவுன்சிலில் வரக்கூடிய வரைவு தீர்மானம் தொடர்பாகத்தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளில் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய உறுப்பினர்களுக்கு இந்த அமெரிக்காவினுடைய வரைவு தீர்மானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கக்கூடியவங்களில் வாக்கெடுப்பு நடத்தப்படுகிற போது குறைந்தது 9 வாக்குகள் இதிலே அமெரிக்கா பெற்றுக்கொள்ள வேண்டும். தனியாக அமெரிக்கா மட்டும் நினைச்ச மாதிரி இதை பாஸ் பண்ண முடியாது. அதில் இருக்கக்கூடிய வாக்களிக்கக்கூடிய நாடுகளில் 9 வாக்குகளை அமெரிக்கா பெற்றுக்கொள்ள வேண்டும். பிளஸ் அமெரிக்கா தவிர்த்திருக்கக்கூடிய பிரித்தானியா, அதே போன்று பிரான்ஸ், சைனா, ரஷ்யா ஆகிய 4 நாடுகளில் யாருமே வீட்டோ பவரை பயன்படுத்தாமலும் இருக்க வேண்டும். இந்த வரைவு தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் என்று சொல்லி சீனா, ரஷ்யா அல்லது பிரான்ஸ் அல்லது UK யாராவது வீட்டோவை பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த தீர்மானம் தோல்வி அடைந்துவிடும். எனவே வீட்டோ பவர் பயன்படுத்தாமல் 9 வாக்குகளை அமெரிக்கா இதிலே பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்படி பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் அமெரிக்கா கொண்டு வருகிற இந்த வரைவு தீர்மானம், காசாவை நாங்கள் இப்படி தான் பண்ண போகிறோம், சர்வதேச படை இப்படி தான் வரப்போகுது, அங்கே இப்படி தான் நாங்கள் செய்ய போகிறோங்கிறதெல்லாம் பாஸ் ஆகும். பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அமெரிக்காவினுடைய இந்த கருத்துக்களை, இந்த செயல்பாடுகளை எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா என்பது இந்த வரைவு தீர்மானத்தில் எகிப்து அதே போன்று இஸ்ரேல் இணைந்து செயல்படும். ஆல்ரெடி அவங்க இணைஞ்சு தான் இருக்கிறாங்க, ஆனால் இதிலையும் இணைஞ்சு செயல்படுவாங்க என்கிற நிலையில் ஒரு தற்காலிக சர்வதேச உறுதிப்படுத்தல் கூட படை வந்து உருவாக்குவதற்கு இந்த வரைவு தீர்மானம் திட்டமிட்டிருக்கிறது. ஒரு சர்வதேச படை ஒன்று காசாவுக்குள்ளே போகணும் என்று வரைவு தீர்மானம் சொல்கிறது. 2027ஆம் ஆண்டு இறுதி வரைக்கும் காசாவினுடைய மறுசீரமைப்புக்கு நிதி அளிப்பதற்கான ஒரு நிதி திட்டத்தையும் உலக வங்கி தயாரிக்க வேண்டும் என்று இந்த வரைவு தீர்மானம் கோருகிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே காசாவுக்கான 2027 வரைக்குமான திட்டமாகத்தான் இதை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். எப்படி கொண்டு வந்தாலும் அது எந்த அளவுக்கு சாத்தியப்பட போகிறது, ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில் அது பாஸ் ஆகுமா என்கிற கேள்விகளும் இருக்கக்கூடிய நிலையில தான் தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய 200 போராளிகள் ரஃபா பகுதிகளில் இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்ணுகிற பகுதிகளில் பங்கருக்குள்ள சிக்கி இருக்கிறாங்க என்கிற நிலையில அவங்களை வெளியே எடுக்கிறதாக இருந்தால் அவர்கள் இஸ்ரேலிடம் சரணடைய வேண்டும் என்று இஸ்ரேல் சொல்லுகிறது. ஆயுதங்களை ஒப்படைக்கணும், பிளஸ் சரணடைஞ்சு சிறைவாசம் அனுபவிக்கணும் என்று சொல்றாங்க. அதே நேரத்தில் அமெரிக்கா கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டத்தில் அவங்க என்ன பண்றாங்கன்னா, 3ஆம் தரப்பு ஒரு நாட்டிடத்தில் அவர்கள் சரணடையலாம் என்கிற விதமாக சொல்லியிருக்கிறார். ஆனால் 3ஆம் தரப்பு நாட்டிடத்தில் சரணடைந்தாலும் அவர்கள் மீண்டும் இஸ்ரேலிடத்தில் ஒப்படைக்கப்படுவார்கள் என்கிற கருத்துக்களும் அதில் சொல்லப்படுகிற காரணத்தினால பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இதற்கு ஒருபோதும் நாங்கள் ஒப்புக்கொள்ளவே மாட்டோம் என்கிற நிலையில் இருக்கிறார்கள். எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கைதிகள் ஒருவனுடைய உடலை அவர்கள் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்றால், மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒப்பந்த பிரகாரம் 200 பாலஸ்தீன விடுதலை போராளிகளும் ரஃபா பார்டர்ல வெளிவர முடியாமல் சிக்கியிருக்கிற அந்த பங்கர்ல இருந்து வெளியே வருவதற்குரிய வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனத்தில் இன்றைக்கு நடைபெற்றக்கூடிய முக்கியமான செய்திகளை தான் இதிலே பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய சேனல்களோடு. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாகிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.